அதாவது தீப ஒளியும் தெய்வீகமான சபையும் இன்று எதற்காக என்ன காரணத்திற்காக யாரால அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க தெரியுமா? என்ன காரணம் சாமி? இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேர் அருமையிலும் பெருமையிலும் செலுத்த அழகில் பொன்னாடு. இந்த ஊருக்கு பெயர் என்ன? அதாவது ஓமலூருக்கு அருகாமையிலே வேலக்கவுண்டன் புதூர் என்றால் நமக்கு சொந்தமான தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டில இந்த மன்னன் சரி மைந்தனாய் வளரக்கூடியவர் யாரு? அதாவது அமரனான மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சரி ஐயாவாகிய யாரு? ரங்கநாதன் ஐயா. சரி, ஏன்னா அவர் பேரை சொல்ல ஒரு தகுதியும் ஒரு தராதரம் இருக்கணும். என்னதான் நம்ம வந்து இன்னைக்கு சபையில நின்றுட்டாலும் அநாகரிகமான வார்த்தையை பேசக்கூடாது, மாபெரும் தவறு. அதனால மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சரி அமரனானவர் இன்னும் ரங்கநாதன் ஐயா அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து சரி மனிதரோடு மனிதராய் வாழ்ந்து மனித கூட்டத்திலே இன்பமும் துன்பமும் சரி நன்மையும் மகிழ்ச்சியையும் சரி பகிர்ந்து எல்லோருடைய மனதில இடம் பிடித்து சரி சுற்றத்தாருக்கும் தன்னுடைய கூட பிறந்த பிறப்புக்கும் தனக்கு பிறகு சரி தன்னுடைய குடும்பத்திலே எதிர்கால வாரிசுகளோடு குடும்பத்திலும் சரி எல்லா நன்மைகளையும் நடத்தி இந்த வாழ்க்கையே இப்படித்தான் என்று வாழ்ந்தது போதும் என்று இந்த மண் உலகத்தை விட்டு பொன்னுலகம் போய் சேர்ந்து விட்டார். அதாவது மனித இனத்தில பிறப்பும் இறப்பும் சகஜமே. ஆமா, அதாவது என்ன கன்ஃபார்ம்? கண்டிப்பா சகஜமே. அதனால இந்த மனிதரோடு மனிதராய் பிறந்து இல்லை இன்று இந்த மக்களை எல்லாம் விட்டுட்டு ஆமா பொன்னுலகம் போய் சேர்ந்தார். சரி, அமரராகிய ஐயாவுடைய அவரது நினைவாக இன்று இரவு தன்னுடைய மகள் அதாவது மகன் ஆர் செல்வம் இன்னும் எஸ்.கே.ஆர். ராஜேந்திரன் ஐயா அவர்களும் ஓமலூர் சேர்மன் ஐயா ஆமா அவர்கள் மற்றும் இந்த வேலக்கவுண்டன் புதூரை சேர்ந்த இவர்களின் குடும்பத்தினர்கள் ஆமா ஒன்று சேர்ந்து இன்னைக்கு மாபெரும் சரி தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொடுத்து இந்த நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரத்தை அதாவது வரலாறு கதை ஆமா சரி அப்படி இல்லை என்றால் சரித்திர கதை அதுவும் இல்லைன்னா நம்முடைய குடும்ப சித்திர கதை ஒரு புராண கதை கண்ணாடம் பார்த்து காது கொடுத்து கேட்டு மனமகிழ்ந்து இருந்தா இன்று அதாவது வாழ்ந்து மறைந்தார் அல்லவா அவருடைய ஆன்மாவுக்கு முழு சொர்க்கமும் கிடைக்குமா? கிடைக்கும். ஆமா சரி மாந்த அந்த ஆத்மா சொர்க்கத்தை அடைஞ்சிட்டாருன்னா சரி இனி ஒரு காலங்களில அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சரி அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால் எல்லா கிருப கலாச்சாரமும் அப்படியே வந்து அதுக்காகதான் பாரம்பரியமா பழங்காலத்துல இருந்து மன்னர் ஆட்சியிலிருந்து சரி சரி அரசர்கள் ஆட்சியிலும் சரி சரி மற்ற ராஜாக்களுடைய ஆட்சியிலும் சரி சரி கவலையில இருந்தா ஒரு கலையை பார்ப்பாங்களாம். கண்டிப்பா அந்த கலையை ரசித்தால் அந்த கலையினுடைய இயக்கத்தினால் சரி இறைவனுடைய அருள் நிச்சயமா எல்லோருக்கும் கிடைக்கும். கண்டிப்பா அதுக்காக தான் இப்படி ஒரு கிராமிய தெருக்கூத்து நாடகத்தை அதாவது ஆதினா முதல்ல வந்தது என்னங்க கலையில என்ன சாமி? தெருக்கூத்து கலை தான் முதல்ல வந்தது. ஆரம்ப கலை தெருக்கூத்து கலை. ஆமா இதுல இருந்துதான் கலை என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் சரி அந்த நடத்திக்கும் பொதுமக்கள் ஜனங்களுக்கு ஒன்னொன்னா போய் சேர்ந்தது. இல்லைன்னா நீயும் பைத்தியமா தான் தெரியணும், நாட்டு நடப்பு தெரியாது, வீட்டு குடும்பத்தோடு வாழவும் தெரியாது, மனிதனா நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு விளக்கம் தெரியாதவே போயிருமா? கண்டிப்பா அதுக்காக இன்னைக்கு அவருடைய ஆன்மாவாகப்பட்டது சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த அவர் சுற்றத்தாரும் குடும்பத்தினர்களும் ஒன்று சேர்ந்து நமது கலையரசு நாடக சபா மாரியப்பன் தொகுதி பூமிரட்டி பற்றி அத்தி காட்டானோர் நம்ம ஜமாவுக்கு இன்னைக்கு வெத்தலை பழத்தை கொடுத்து பல ஜமா ஆட்களும் சரி அதாவது நம்ம ஜமா மட்டுமல்ல பல ஜமா ஆட்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறப்பான நாடகத்தை நாம காண வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நமக்கு ஒரு ஆடுவதற்கு ஒரு வாய்ப்பு
கொடுத்திருக்கிறாரு. வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. தின்னுவது உண்ணுவது எதற்கு? ஒருஜன் அங்கத்துக்காக அங்கத்துக்காகத்தான். ஆமா, நம்ம எவ்வளவுதான் காசு பணத்தோட பிறந்தவங்க யாரும் கிடையாது. கிடையாது. ஏழையா யாரும் வாழ்ந்ததும் கிடையாது. கிடையாது. எதுக்குமே முயற்சி தான் ஆமா, வெற்றிக்கு முதல் படி என்று சொல்லுவாங்க. கண்டிப்பா. முயற்சி இல்லாதீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால முயற்சியால் இந்த ஊர்ல பேரு புகழோடு பெருமை ஈர்த்தியோடு வாழ்ந்து வருகிறாங்க. அதுக்காக இன்னைக்கு அவருடைய மனசிலே கிடைச்ச நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாய் விளக்கக்கூடிய 13ஆம் நாள் சண்டை. 13ஆம் நாள் சண்டை, யுத்தகலம். இந்த 13ஆம் நாள் சண்டையில வீர அபிமன்யு கொன்ற மாலை. வீர அபிமன்யு கொன்ற மாலை. ஆமா, இந்த நாடகத்தை இன்று அரங்கேற்ற செய்திருக்கின்றார். அப்படி இருந்தாலும் வீர அபிமன்யு கொன்ற மாலை நாடகத்தில் முதல் சபை தர்பார் யாரு? அப்படியா? ஆமா, இந்த நாடகத்தை அரங்கேற்ற செஞ்சிருந்தாலும் நாடகத்தை விட்டவருடைய நல்ல உள்ளக்கூடிய குடும்பம் எந்த விதமான குறையும் குற்றமும் அவருக்கு ஒரு இழிச்சொல்லும் இல்லாமல் அந்த இறையருளை பெற்ற இன்னும் அருமை ஐயா ரங்கநாதன் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவர் குடும்பத்திற்கு எல்லா செல்வங்களையும் நிறக்க கொடுத்து மனமாற வாழை அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ராமோ தம்பி, இந்த நாடகத்துல வீர அபிமன்யு கொன்றமாலை இந்த நாடகத்தில் முதல் சபை தர்பார் யாரு? டெல்லி அஸ்தானத்தை ஆட்சி பரிபாலனம் செய்து வரக்கூடிய வணக்காத முடி வணக்காத நெஞ்சம் எங்கென சலிகரம் கொண்ட மாமன்னன் துரிய ராஜனே சபை தர்பாராக வருகிறார். யாரு? துரியோதன மன்னன். ஆமா, எங்க அப்படி உள்ள ஏன்னா உள்ளகிறாருன்னு சொல்றேன். ஆமா, கருப்பழுப்பு கேஸா இல்ல கஞ்சா கேஸா இல்ல ரேப் கேஸா இல்ல சாராய் கேஸா? எந்த கேஸ்ல உள்ளகிற அப்படி? அவரால அந்த மாதிரி ஆளு கிடையாது. உனக்கு எப்படா நாங்க கூத்தாடுறது? நாளைக்கு அடிக்கலாம். நல்லா இருக்குது பாரு. சரி, ஓய், இப்ப யார் வர்றாங்க? துரியோதன மன்னன். அவர் வந்தால் போயிட்டே இருக்கும். பார்த்து கவனமா இரு. ஆகட்டும்.